ஸோ நாம ஒரு ஸ்லோகம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் then we will go to the topic. சாப்டர் நம்பர் 10, ஸ்லோகா நம்பர் 12. 10வது அத்தியாயத்துல பூர்ணத்தின் வைபவம், அதுதான் டாபிக், சாப்டர் டாபிக். அதுல 12வது ஸ்லோகமும் 13வது ஸ்லோகமும் படிக்கலாம். ரைட்? அர்ஜுன உவாச்ச பரம் பிரம்மா பரம் தாமா பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும் ஆஹிஸ்த்வாம் ருஷ்யா சர்வே தேவ ரிஷி நாரதஸ்ததா அசிதோ தேவலா வியாசா ஸ்வயம் சைவ பிரவிஷிமே. அர்ஜுன உவாச்ச பரம் பிரம்மா பரம் தாமா பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும் ஆகிஸ்த்வம் ருஷயே சர்வே தேவ ரிஷி நாரதஸ்ததா அசிதோ தேவலோ வியாசா ஸ்வயம் சைவ பிரவிஷிமே. ஸோ மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை அஸ்ஸா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதன். அர்ஜுனன் கூறினான், நீரே பரபிரம்மன், உன்னத இருப்பிடம், மிகவும் தூய்மையானவர், பரமசத்தியம், நீரே நித்தியமானவர், திவ்யமானவர், ஆதிதேவர், பிறப்பற்றவர், மிக பெரியவர். உம்மை பற்றிய இந்த உண்மையினை நாரதர், அசித்தர், தேவலர், வியாசர் போன்ற மிகச் சிறந்த ரிஷிகளும் உறுதி செய்துள்ளனர். இப்பொழுது நீரே இதனை எனக்கு அறிவித்துள்ளீர்கள். மறுபடியும் படிக்கிறேன். அர்ஜுனன் கூறினார், நீரே பரபிரம்மன், உன்னத இருப்பிடம், மிகவும் தூய்மையானவர், பரமசத்தியம், நீரே நித்தியமானவர், திவ்யமானவர், ஆதிதேவர், பிறப்பற்றவர், மிக பெரியவர். உம்மை பற்றிய இந்த உண்மையினை நாரதர், அசித்தர், தேவலர், வியாசர் போன்ற மிகச்சிறந்த ரிஷிகளும் உறுதி செய்துள்ளனர். இப்பொழுதே நீரே இதனை எனக்கு அறிவித்துள்ளீர். பொருளுரை: தனிப்பட்ட ஆத்மாவிடமிருந்து பரமன் வேறுபட்டவர் என்னும் கருத்து இந்த இரு பதங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பினை இப்பதங்களின் மூலம் மாயாவாத தத்துவவாதிகளான பரமபுருஷர் வழங்குகிறார். மாயாவாத தத்துவவாதிகளுக்கு பரமபுருஷர் வழங்குகிறார். இந்த அத்தியாயத்தில் பகவான் கீதையில் மிக முக்கியமான 4 பதங்களை கேட்ட பிறகு அர்ஜுனன் எல்லாவித சந்தேகங்களிலிருந்து முழுமையாக விடுபட்டு கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொள்கிறான். நீரே பரபிரம்மன், புருஷோத்தமராகிய முழுமுதல் கடவுள் என்று அவன் உடனடியாக தைரியமாக அறிவிக்கின்றான். அனைவரையும் தோற்றுவிப்பவன் நானே என்று கிருஷ்ணர் முன்பே கூறியுள்ளார். எல்லா தேவர்களும் எல்லா மனிதர்களும் அவர்களை சார்ந்துள்ளனர். மனிதர்களும் தேவர்களும் அறியாமையின் காரணத்தால் தங்களை பூரணமானவர்கள் என்றும் பரமபுருஷ பகவானிடமிருந்து சுதந்திரமானவர்கள் என்றும் எண்ணுகின்றனர். பக்தி தொண்டு செய்வதன் மூலம் இந்த அறியாமை முற்றிலும் விளக்கப்படுகிறது. இதனை முந்தைய பதத்திலேயே பகவான் விளக்கியுள்ளார். இங்கே வேத விதிமுறைகளுக்கு ஏற்ப அவருடைய கருணையால் அர்ஜுனன் அவரை பரம உண்மையாக ஏற்றுக்கொள்கிறார். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மிக நெருங்கிய நண்பர். அர்ஜுனன் பரம உண்மை என்றும் முழுமுதல் கடவுள் என்றும் அவரை முகஸ்துதியாக கூறுகின்றான் என்ற கருத்து கூடாது. இந்த இரு பதங்களில் அர்ஜுனால் கூறப்படுவை அனைத்தும் வேத வாக்கியங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளன. பரமபுருஷனுக்கு பக்தி தொண்டு செய்பவர்கள் மட்டுமே அவரை புரிந்து கொள்ள முடியும், மற்றவர்களால் முடியாது என்று வேத வாக்கியங்கள் உறுதி செய்கின்றன. இப்பதங்களில் அர்ஜுனால் பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் வேத இலக்கியங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாம். கிருஷ்ணர் சொல்றாரு, விசேஷ கருணையை காட்டுவதற்காக அவர்களது இதயத்தில் வசிக்கும் நான் அறியாமையினால் ஞானம் என்னும் சுடர்விடும் நீ தீபத்தினால் அழிக்கின்றேன். அறியாமை என்றும் இருளை சுடர்விடும் ஞானம் எனும் சுடர்விடும் தீபத்தினால் அழிக்கின்றேன். அடுத்த ஸ்லோகத்துல, கிருஷ்ணா, தாங்கள் எனக்கு கூறியவற்றை எல்லாம் உண்மை, நான் முழுமையாக ஏற்கிறேன். பகவானே, தேவர்களோ அசுரர்களோ
உமது வியக்கித்துவத்தை அறிய முடியாது. ரைட். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம். ரைட். ஸோ கடந்த வாரம் நாம என்ன கேட்டோம் பந்துமாத பிரபு கிட்ட இருந்து? யாராவது ஏதாவது சம்மரி சொல்ல முடியுமா குயிக்கா, இன்னைக்கு ஒரு தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி? Anyone want to share? So last week பிரபு வந்து டிஸ்கஸ் இது இயற்கையும் காலத்தை பற்றியும் சொன்னாரு. ஸோ நம்ம வந்து இயற்கையில இருக்கிற நம்ம வந்து நம்ம வந்து இயற்கை 5 பூதங்களை விட நம்ம வந்து உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னாரு. அதை விட நம்ம கொஞ்சம் மேல. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம வந்து இயற்கையும் காலத்தையும் வென்றிடலாம் அப்படின்னு நம்ம எப்பயுமே நினைக்கிறோம். ஆனா அது வந்து முடியாது. நம்ம எதையாவது பிளான் பண்ணுவோம், ஏதாவது இது பண்ணுவோம். ஆனா கிருஷ்ணரோட இது இல்லாம, கடவுளோட அனுகிரகம் இல்லாம நம்மளால எதையுமே முடியாது. அதே மாதிரி நம்ம இத ரெண்டையும் வென்றிடலாம்னு நினைக்க கூடாது. கரெக்ட். பிரகிருத்தியும் அபார பிரகிருதி அதை பத்தி சொன்னாங்க. அப்புறம் 3 குணாஸ் பத்தி சொன்னாங்க பிரபு. சாத்விக், ரஜஸ், தாஸ்மிக் பத்தியும் பேசினாங்க. அது அந்த குணாஸ் வந்து எப்படி கண்ட்ரோல்டு பை பிரகிருத்தியும் பத்தி சொன்னாங்க பிரபு. ஆக்சுவலி ரைட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆல்மோஸ்ட் பிரபு வந்து பகவத்கீதையில் இருக்கிற முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டாரு. ரைட். ஸோ இன்னைக்கு கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத பத்தி அர்ஜுனர் பேசியிருக்காரு. ஸோ அதை பத்தி நாம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். நிறைய பேர் ரொம்ப லேட் ஆயிடுங்கிறதுனால நம்ம இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஐ வில் ட்ரை டு கம்ப்ளீட். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தூக்கம் ரொம்ப டிலே ஆகிடும், அவங்களுக்கு வயதானவர்கள் இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் கருத்து கொண்டு நம்ம கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிருக்கோம். ரைட். ஸோ இந்த ஸ்லோகத்துல இதை பத்தி வந்து நம்ம இன்னைக்கு படிச்ச டாபிக்கை பத்தி ஸ்ரீமத் பாகவதத்துல உத்தவர் வந்து பேசியிருக்காரு, நிறைய பேசியிருக்காரு. உத்தவர் என்ன சொல்றாருன்னா, தேவலோகத்துல தேவர்கள் இருக்கிற பல பிளானட்ஸ்ல அங்க தேவர்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த பிரம்மா தான் வந்து எல்லாம் படைக்கிறாரு, பிரம்மாவுடைய படைப்பிலேயே ரொம்ப அழகானது யார் இருக்காங்க அப்படின்னா கிருஷ்ணர் ரொம்ப அழகா இருக்காரு அப்படின்லாம் பேசிக்கிறாங்களாம். ஸோ உத்தவர் சொல்றாரு, இந்த மாதிரி தேவர்களுக்கு கூட தெரியாது கிருஷ்ணர் வந்து முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி. ஒரு இடத்துல நாரதர் கூட பிரம்மாவிட்ட பேசும்போது சொல்றாரு ஸ்ரீமத் பாகவதத்துல, நீங்க தான் எல்லாம் படைக்கிறீங்க, நீங்க தான் வந்து கடவுள் அப்படின்னு வந்து பிரம்மா சொல்றாரு. இதுல நீங்க வெளியில இருந்து பார்த்தா நான் படைக்கிற மாதிரி இருக்கும், ஆனா எனக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் பகவான், அவர் தான் வந்து ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரணம் அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து பேசுறாரு. சோ இந்த மாதிரி தேவர்கள் எல்லாமே வந்து தவறா புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து பகவானை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு கடவுள் பத்தி தெரியும், சில பேர் வந்து நான் தான் கடவுள்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பாயிண்ட் என்னன்னா, கடவுளை பத்தி தெரியும், பகவானை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஆக்சுவலா அவங்களுக்கு பகவானை பத்தி தெரியல. டெவோட்டிஸ் பக்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ணரை பத்தி யாரு முழுமையா தெரிஞ்சிருக்காங்களோ அவங்க வந்து கண்டிப்பா கிருஷ்ணர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசவே மாட்டாங்க.
அவங்க தெரிஞ்சிருக்கவங்க அவங்க முழுசா சரணாகதி அடைஞ்சிருவாங்க. அவங்க பக்தியில முழு சரணாகதி அடைஞ்சிருவாங்க. பக்தியில இருக்கவங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஈவன் விருந்தாவனத்தில் இருக்கிற அந்த கோபாஸ் அண்ட் கோபிஸ் எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, நான் வந்து முக்தி வாங்கணும், முக்தி அடையணும், வாழ்க்கையில ஆன்மீக வாழ்க்கையில நான் முன்னேறணும் அப்படின்லாம் அவங்க எல்லாம் பேசவே மாட்டாங்களாம். நான் வந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும், கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யணும், பகவானுக்கு வந்து பக்தி தொண்டு செய்யணும், பகவானை வழிபடுற அந்த பக்தர்களுக்கு வந்து நான் சேவை செய்யணும். அந்த ஒரு பாவத்துல அந்த ஒரு மனநிலையில் தான் வந்து விருந்தாவனத்தில் இருக்கிற அந்த உயர்ந்த பக்தர்கள் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க எப்பவுமே. அவங்க ஆன்மீக வாழ்க்கை பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்களுக்கு எப்பவுமே சதா சர்வ காலமும் கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணரை பின்பற்றி வரும் அந்த பக்தர்களுக்கும் சேவை செய்யணும்னு தான் அவங்க எப்பவுமே நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட நம்ம விருந்தாவன் போனோம்னா அங்க இருக்கிற ஒரு ரிக்ஷாக்காரர் கூட ஒரு பசு வந்து ரோடு கிராஸ் பண்ணதுன்னா அவங்க வந்து பசு ஓரம் போறன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க ராதே ராதேன்னு சொல்லுவாங்க. ஸ்ரீமதி ராதாராணி வந்து கிருஷ்ணனுடைய மிக உயர்ந்த பக்தர். சோ அவங்க வந்து எப்பவுமே பக்தர்களை தான் அவங்க வந்து வழிபடுவாங்க. பக்தர்கள் மூலியமா தான் கிருஷ்ணரை வழிபடுவாங்க. பக்தர்களுக்கு தான் சேவை செய்வாங்க. ரைட்? சோ அதுதான் பாயிண்ட். நான் என்ன ஷேர் பண்றேன்னா, இங்க பகவானை பத்தி முழுசா தெரிஞ்சவங்க அவங்க பக்தியில ஃபுல்லா சரணாகதி அடைஞ்சிருவாங்க. எனக்கு பகவானை பத்தி தெரியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ரைட்? சோ தெரியாதவங்க தான் எனக்கு பகவானை பத்தி தெரியும், கடவுளை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாம ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதான் ஆதிசங்கரர் பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, ஆதிசங்கரர் வந்து ஏன் இந்த கலியுகத்துல எல்லா மூடர்கள் முட்டாளா இருக்காங்க, எல்லாத்துக்கும் வந்து மண்டையில ஒன்னும் கிடையாது, ஒண்ணு களிமண் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆதிசங்கர் ஆச்சாரியா என்ன சொல்றாருன்னா, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூட்டமாத்தேன்னு சொல்றாரு. எல்லாரும் கோவிந்தனுடைய நாமத்தை பஜன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா யாருக்கும் வந்து புத்தியும் இல்ல, இந்த கலியுகத்துல ஒரு சக்தியும் இல்ல, ஒரு ஆர்கனும் உருப்படியா வேலை செய்ய மாட்டேங்குது, எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை. ஆனா எல்லாருக்கும் ஒண்ணு மட்டும் நிறைய இருக்குது. என்னன்னா அது நான் அப்படிங்கிற அகங்காரம். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு வந்து சொன்ன மாதிரி நான் வந்து காலத்தையும் வென்றுருவேன், இயற்கையும் வென்றுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாருக்கும் நாங்கிற அகங்காரம் இருக்க தவிர ரொம்ப நிறைய நான் வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு உடம்புல மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். எப்படி ஒரு குழந்தை ஒரு புத்தகம் இன்னைக்கு ஸ்கூல் ஓபன் பண்ணியிருக்காங்க ஜூன் 1, ஜூன் 5 இந்த மாதிரி, அந்த புத்தகத்தை குழந்தை ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகும்பொழுது அந்த புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 6 மாசம் கழிச்சு பார்க்கும்பொழுது 3 மாசத்துல முதல் பேஜ் போயிடும், அட்டை போயிடும். அதுக்கப்புறம் 6 மாசத்துல அந்த ஃப்ரண்ட்ல பேக்லயும் 2 பேஜ் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது டேப் போட்டு ஒட்டினாலுமே அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த புத்தகம் மறுபடியும் அது கம் போட்டு ஒட்டியிருந்தாலும் டேப் போட்டு ஒட்டியிருந்தாலுமே அது கிழிஞ்சிட்டு தான் வரும். ஸோ அந்த மாதிரி இந்த உடல், இந்த பஞ்சபூதங்களால கொடுக்கப்பட்ட இந்த உடல் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு டெம்பரவரியா நாம இந்த உடல்ல இந்த ஆத்மா இருக்கு. சோ இந்த டெம்பரவரியான இந்த உடல் இருக்கிற இந்த ஆத்மா, இந்த உடலே வந்து டெம்பரவரி, ரொம்ப தற்காலிகமான இந்த உடல், இது வந்து நிரந்தரமற்றது. அப்படி இருக்கும் பொழுது நாம எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் வந்து எப்பவுமே வந்து இந்த உடல்ல ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். அதுவும் நாம வந்து ஐடென்டிஃபை பண்றோம்னா நான் தான் இந்த உடல் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். ரைட்? ஸோ இந்த மாதிரி இந்த அகங்காரம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் பொழுது நம்மளால பக்தியில கிருஷ்ணரை பத்தி நம்ம புரிஞ்சிக்க முடியாது. ரைட்? சில பேர் வந்து எப்படி நீங்க கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஆனா இங்க சாஸ்திரத்துல அர்ஜுனா பேசியிருக்காரு பகவத்கீதையில, பரபிரம்மா பரந்தாமா பவித்ரம் பரமம் பவான் சொல்றாரு. அதே மாதிரி அவரு நிறைய ரிஷிகளையும் கோட் பண்றாரு. இந்த உண்மைய நான் சொல்ற இந்த உண்மைய நான் மட்டும் சொல்லல கிருஷ்ணா, நாரதர் சொல்லியிருக்காரு, அசித்தர் சொல்லியிருக்காரு, தேவலா சொல்லியிருக்காரு, வியாசர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி மிகச்சிறந்த ரிஷிகள் எல்லாமே இது வந்து சத்தியமா சொல்லியிருக்காங்க சாஸ்திரத்துல. இது வந்து பொய் கிடையாது அப்படின்னு சொல்லி அர்ஜுனா சொல்றாரு. இப்ப எப்படின்னா, இப்ப வந்து நம்ம கையில ஒருத்தர் குலோப் ஜாமுன் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்?
ஒரு குழந்தையை கூப்பிட்டோ இல்லை நாமளோ ஒரு குலோப் ஜாமுன் நம்ம கையில கொடுக்குறோம், இல்லை ஒரு குழந்தை கையில கொடுக்குறோம், நாம என்ன பண்ணுவோம் ஆக்சுவலா குலோப் ஜாமுன் வாங்கிட்டு அந்த குலோப் ஜாமுன்ல எவ்வளவு சர்க்கரை இருக்கு, எவ்வளவு இன்கிரீடியன்ஸ் இருக்கு, அதெல்லாம் நாம டிசைட் பண்ணுவோமா? இல்லை இதை சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு நாம போய் ஒரு லேபில் கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருவோமா? இல்லை நாம போய் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இது எப்படி சாப்பிடலாமா, எப்படி இருக்கும்னு நான் கேட்போமா? இல்ல இன்னொரு நண்பர்கள்ட்ட இது எப்படி டேஸ்டா இருக்கும்னு கேட்போமா? இல்ல நம்ம வாங்கின குலோப் ஜாமுன் என்ன பண்ணுவோம், டக்குன்னு வாயில போட்டுக்குவோம். ரைட்? ஸோ அந்த மாதிரி நம்ம கிட்ட பூர்ணமான ஒரு உண்மை கிடைக்கும் பொழுது, கரெக்டான வழியில குரு பரம்பராவில இருந்து நமக்கு வரும்பொழுது, சாஸ்திரத்திலிருந்து வரும்போதும், ஒரு பக்தர்களிருந்து வரும்போதும் அந்த உண்மையை நாம அக்செப்ட் பண்ணிக்கணும். ரைட்? இப்ப அர்ஜுனர் சொல்றாரு, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம அர்ஜுனர் எப்ப சொன்னாரு, இது யார் சொன்னா, இது ஆக்சுவலா இது கரெக்டா அப்படின்னு சொல்லி நமக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ற தப்புன்னு சொல்லல. ஆனா நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த நேரத்தை நாம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரைட்? சோ அதனால நம்ம சாஸ்திரம் சொன்னா அதை நம்ம கரெக்டா அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இப்ப அர்ஜுனா சொல்றாரு. அதே மாதிரி பல ரிஷிகள்லாம் சொல்றாங்க. ஈவன் சங்கராச்சாரியர் சொல்றாரு, மத்வாச்சாரியர் சொல்றாரு, ஸ்ரீபாத ராமானுஜ ஆச்சாரியர் சொல்றாரு. சோ இந்த மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் சொல்றது இது எல்லாமே உண்மை. குரு சாது சாஸ்திரா. ரைட்? இப்ப இந்த ஆத்மாவுக்கு ஒரு குணம் இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே, நாம எல்லாருமே ஆத்மா. நமக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல குணம் இருக்கு. என்ன குணம் அப்படின்னா, எது ரொம்ப அழகா இருக்கோ அதை பார்க்கணும்னு நம்ம நினைப்போம். ரைட்? நேச்சுரலா நம்ம பார்க்கணும்னு நம்ம நினைப்போம். இப்ப எதெல்லாம் அத அழகா இருக்கோ நேச்சுரலா நம்மளுடைய அட்டென்ஷன் அங்க போவோம். ஜென்ரலா இந்த உலகத்துல யாருக்கு ரொம்ப அட்டென்ஷன் வரும்னா, ரொம்ப அழகா இருக்கவங்களுக்கு அட்டென்ஷன் வரும். ரொம்ப பீப்புள் அதை ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. அதே மாதிரி அழகா இருக்கிறவங்கள பார்ப்பாங்க. அதே மாதிரி பணம் நிறைய இருந்தா அவங்களுக்கும் நிறைய பேர் அவங்கள ரொம்ப ரொம்ப மதிப்பாங்க. அவங்களுக்கும் ரொம்ப அட்டென்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி பவர், சக்தி, ரொம்ப ஆளுமை திறன் போன்ற உடையவங்க, அரசியல்வாதிங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க, நிறைய பேர் அட்டென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி திறமை. ரைட்? இப்ப எக்ஸாம்பிள், இப்ப ரீசெண்டா இந்த கிரிக்கெட் எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுல பாத்தீங்கன்னா நிறைய சூரியவம்சி யாரும் சொன்னாங்க, அவங்க நிறைய ரன் அடிச்சிருக்காங்க. இப்போ விராட் கோலிங்கிறவரு அவர் ரன் அடிக்கிறாரு. முன்னாடி சச்சின் டெண்டுல்கர் இருந்தாங்க. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ரொம்ப திறமை இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க, நிறைய பேர் அட்டென்ஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த நேம், இந்த பெயர், புகழ் எல்லாமே இதெல்லாம் இருக்கவங்களுக்கு நேச்சுரலா கிடைக்கும். ஆனா கிருஷ்ணர்கிட்ட பாத்தீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து ஒரே நபர் யாருன்னா கிருஷ்ணர். அவரோட சகல ஐஸ்வர்யம் இருக்கு. சோ ஆனா கிருஷ்ணர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பார், ரொம்ப அழகா இருப்பார். கிருஷ்ணரை பார்த்துட்டு நம்ம வேற யாரை பார்த்தாலும் நமக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபை ஆகாது. கிருஷ்ணருடைய கண் மூக்குல ஸ்டார்ட் ஆகி காதுல முடியுமா, பெரிய தாமரை போன்ற கண். அப்புறம் அவரோட தலையில பாத்தீங்கன்னா அவரு இந்த மயிலோட இறகை எடுத்து வச்சிருப்பாரு. அவரோட உடம்புல, அவரோட இதுல கழுத்துல இந்த வனமாலின்னு சொல்லிட்டு இந்த ஃபாரஸ்ட்ல காட்டுல இருக்கிற மலர்கள் எல்லாம் மாலையா கோத்து போட்டிருப்பாரு. அவரோட இடுப்புல ஒரு புல்லாங்குழல் இருக்கும். அவர் ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு வேஷ்டி கட்டியிருப்பாரு. அவர் நின்னாலே ஒரு ஸ்டைலா நிற்பாரு. ரைட்? சோ அவருடைய ஃபீச்சர்ஸ், அவருடைய பொற்பாதங்கள் இருந்து அவருடைய நிக்கிறது, அவருடைய உடை, அவருடைய அலங்காரம், அவருடைய முடி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுருண்ட முடி, ரொம்ப கர்லி ஹேர்ஸ் இருக்கும் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் கிருஷ்ணருக்கு ரொம்ப பார்த்தா அட்ராக்டிவ் ஆயிடும். ரைட்? ஸோ இப்படி நாம கிருஷ்ணரை பார்க்காம இருந்தோம்னா நாம மற்ற தற்காலிகமான பொருட்கள் மேலையும், தற்காலிகமா இருக்கிற இந்த உடல் மேலையும் நமக்கு நேச்சுரலா இந்த மாயா அப்படிங்கன்னா இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு கன்ஃபியூஷன்ல கொண்டு போய் விட்டுடும், ஒரு குழப்பமான மனநிலை கொண்டு போய் விட்டுடும். இதெல்லாம் நாம உண்மை நினைச்சுக்கிட்டு தற்காலிகமா இருக்கிற விஷயங்கள்ல நம்ம அதிக நாட்டத்தோட நாம அதை பின்தொடருவோம். ரைட்? ஸோ அதனால நம்ம மனசை என்ன பண்ணணும்னா, நம்ம எப்பவுமே இந்த மனசையும் சரி இந்த கண்ணையும் சரி எப்பவுமே கிருஷ்ணர் மேல நம்ம என்கேஜ் பண்ணணும், நம்ம புலன்களை. இல்லைன்னா நம்ம வேற எதையோ பார்த்து பேன் நினைச்சிட்டு இருப்போம். ரைட்?
சோ இந்த ஆத்மாவுக்கு ஒரு ஏக்கம் இருக்கு. எப்பவுமே வந்து ரொம்ப அழகா இருக்கிற திங்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்மாவுக்கு ஏக்கம் இருக்கு. அந்த ஏக்கம் எப்ப வந்து குறையும், இந்த ஏப்பம் வந்து குறையுங்கிறத விட இந்த ஏக்கம் எப்ப வந்து பூரணமா சந்தோஷமா அடையும் அப்படின்னா அது கிருஷ்ணரை பார்த்தா மட்டும்தான் சந்தோஷம் அடையும். கிருஷ்ணரை பத்தி கேட்டா மட்டும்தான் சந்தோஷம் அடையும். கிருஷ்ணரோட சரணாகதி அடைஞ்சா மட்டும்தான் சந்தோஷம் அடையும். வேற எந்த விஷயங்களை பார்த்தாலும் கேட்டாலும் சந்தோஷம் அடையாது. இப்ப லாஸ்ட் இயர் நமக்கு வந்த படம், ஒரு சினிமா படம், ரொம்ப நம்ம ரசிச்சு பார்த்தது ஏதாவது இப்ப ஞாபகம் இருக்கா? இல்ல நம்ம அதை பத்தி பேசுறோமா? பேச மாட்டோம். இல்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி நம்ம பேசுவோமா? பேச மாட்டோம். அந்த நேரத்துக்கு அதை பார்த்தோம், மறந்துட்டோம், அவ்வளவுதான். ஆனா பக்தர்கள் பாத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே கிருஷ்ணரை பத்தி பேசிட்டே இருப்பாங்க, கேட்டுட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு நாள் வந்து இந்த இதுல துவாரகால கிருஷ்ணனுடைய மனைவிகள் ருக்மணி இவங்கெல்லாம் சேர்ந்து சுபத்ரா கிருஷ்ணனோட சிஸ்டர் கிட்ட கிருஷ்ணனுடைய சின்ன வயசுல அவர் பண்ணின அவருடைய லீலைகள், அவர் என்னென்னலாம் பண்ணினாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, நான் சொல்றேன், ஆனா இதை நான் சொல்லும் பொழுது கிருஷ்ணரையும் உள்ள விடக்கூடாது நீங்க, ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறாங்க. கிருஷ்ணரையும் பலராமையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் வந்து கதவெல்லாம் சாத்திட்டு அவங்க ஒரு 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 பெரிய ஒரு மாளிகையில அவங்க ஒரு பெரிய ஹால்ல உட்கார்ந்து கிருஷ்ணருடைய கதைகள் வந்து அவங்களுடைய பாலிய லீலைகள், அவர் சின்ன வயசுல என்ன பண்ணினாரு அப்படிங்கிறத அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்து பூத்தனாவை கொன்னாரு, சக்கடாசுரை கொன்னாரு, பகாசுரை கொன்னாரு, அகாசுரை கொன்னாரு. அவருடைய சின்ன சின்ன விஷயங்கள், அவர் வந்து யாரு அவரு ரொம்ப விரும்பி அவங்கள பிரார்த்தனை பண்றாங்களோ அவங்க வீட்டுல போய் வெண்ணெய் திருடுவாரு. இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க கதைகள், அவங்களோட கிருஷ்ணனோட லீலைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாஸ்ட் டைம் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அப்படி சொல்ல 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 எல்லாரும் மெய் மறந்து கேட்கறாங்க. அந்த வழியா அந்த கிருஷ்ணனும் பலராமரும் என்ன பண்றாங்கன்னா, அவங்க என்னது இங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வர்றதே இவங்க யாருக்கும் தெரியல. இவங்க எல்லாம் நல்லா மூழ்கிட்டாங்க அந்த அந்த கிருஷ்ணனுடைய லீலையில. அவங்க அப்படியே வந்து அவங்களும் உட்கார்ந்து கேட்கும் பொழுது அவங்களும் ரசி 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 அவங்களுடைய அவங்க வந்து ரொம்ப உன்னதமான ஒரு ஒரு இதுக்கு போயிட்டாங்களாம். அவங்களுடைய உடல்ல இருக்கிற ரோமங்கள் எல்லாம் வந்து இந்த கூஸ் பம்ப்னு சொல்லுவாங்கல்ல, மெய் சிலிர்த்துன்னு சொல்லுவாங்க, மெய் சிலிர்த்து அந்த கை காலெல்லாம் அப்படியே உள்ள போயிட்டு இருக்கு அவங்களுக்கு. அந்த ஒரு ஆன ஒரு உன்னதமான நிலைதான் வந்து ஜெகநாதரா நாம வந்து பூரியில வழிபடுறோம். ஜெகநாதர், பலதேவர், சுபத்ரர், ரைட்? சோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம கிருஷ்ணனுடைய கதைகளோ ராமருடைய கதைகளோ கேட்கறது நம்ம சாஸ்திரத்துல நிறைய எவிடன்ஸ் இருக்கு. ஈவன் லவகுஷா வந்து ராமாயணத்தை பத்தி அவங்க ராமருடைய லீலைகளை பத்தி பேசும்போது ராமரே மெய் மறந்து கேட்டு ரசிச்சிருக்கார். சோ இது வந்து என்னைக்குமே போர் அடிக்காது. சோ கிருஷ்ணர் கதா பத்தி பேசினா எப்பவுமே யாருமே போர் அடிக்காது. நம்ம 100 தடவை சொன்னாலுமே அதை மறுபடியும் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் கிருஷ்ணர் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் வந்து அவங்க பக்தர்களை ரொம்ப கிண்டல் பண்ணுவாராம். அத வந்து ரொம்ப சூப்பரா இருக்குமா அதை கேட்கறதுக்கு. அவர் கிண்டல் பண்றது பார்த்துட்டு என்னை கிண்டல் பண்ண மாட்டாரா அப்படின்னு கூட நிறைய பேர் ஏக்கமா பார்த்துட்டு இருப்பாங்களா நிறைய பக்தர்கள். அப்படி வந்து அவரு ரொம்ப கிண்டல் பண்ணுவாராம். அதே மாதிரி இன்னைக்கு நாம யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா நாம அவங்கள சும்மா விடுவோமா? நாம போய் அடிச்சிருவோம் இல்லையா? அப்படி பார்த்தா கிருஷ்ணர் வந்து இந்த கோபியர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து பட்டர் எல்லாம் அந்த வெண்ணெய் திருடுறீங்க, நீங்க செம திருட, நீங்க இந்த மக்கான் சோர் அப்படி சொல்லி ஹிந்தியில சொல்லுவாங்க. நீங்க வந்து இந்த கோபியருடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து திருடிட்டு போறீங்க, நீங்க ஒரு திருடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கிருஷ்ணர் அதை கேட்டு ரொம்ப சிரிச்சு சந்தோஷப்படுவாராம். இன்னைக்கு நம்மளை யாராவது பார்த்து திருடா அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு வலிக்கும், நாம ஒத்துக்குவோமா? பிடிச்சி அவங்க 4 அடி அடிச்சு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருவோம், என்னை பார்த்து இவன் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு, ரைட்? ஆனா கிருஷ்ணர் மற்றவங்களையும் பக்தர்களையும் கிண்டல் பண்ணுவாரு. கிருஷ்ணரை பக்தர்கள் கிண்டல் பண்ணினாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்குவார். அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். சோ ஆச்சாரியர்கள் வந்து சாஸ்திரத்துல பெரிய விளக்கங்கள் கொடுக்குறாங்க. கிருஷ்ணர் வந்து எதுக்கு இந்த பக்தரை இப்படி சொன்னாரு, எதுக்கு இந்த பக்தர் கிருஷ்ணரை வந்து இப்படி கிண்டல் பண்றாங்க அப்படிங்கிறத எடுத்துட்டு அவங்க பக்கமா அதுக்கு வந்து அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அதுக்கு வந்து மணிக்கணக்கா உட்காந்து அதுக்கு வந்து விளக்கம் சொல்லுவாங்க ஆச்சாரியர்கள். ஏன்னா
பக்தர்களுக்கு தான் கிருஷ்ணர் பத்தி தெரியும், மத்த யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த காலத்துல லைக் அதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்து ஒரு பக்தன் மேல காமிக்கிற அந்த அன்பு, அந்த பாசம், அந்த காதல் பாத்தீங்கன்னா அது வந்து பூரணமான உண்மை, அது நிரந்தரமான ஒரு அன்பு. அது வந்து முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டது. அதே மாதிரி தூய்மையான பக்தர்கள் கிருஷ்ணர் மேல வச்சிருக்கிற அந்த அன்பும் வந்து அந்த ஒரு பாசம், அந்த காதல் வந்து தூய்மையானது. இப்ப யசோதா அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா கிருஷ்ணரை பாத்துக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப பார்த்து செய்வாங்க. கிருஷ்ணர் வந்து இன்னைக்கு இந்த பர்டிகுலர் சுவை இருக்கிற ஒரு பால் ரெடி பண்ணணும், ஒரு வெண்ணெய் ரெடி பண்ணணும்னா அவங்க இருக்கிற பல ஆயிரக்கணக்கான பசுல ஒரு குறிப்பிட்ட பசுவெல்லாம் போய் ஒரு ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கிராஸ், அந்த புல்ல சாப்பிடுமா. அப்ப அந்த பால் வந்து ஒரு வாசனையா வருமா. இன்னும் சில பசு மாடுகள்லாம் போய் வேற விதமான செடிகளை சாப்பிடுமா. அந்த மாதிரி சாப்பிட வைப்பாங்களாம். சோ அந்த மாதிரி பல நறுமணம் வரக்கூடிய வெண்ணெய் வந்து எடுத்து வச்சிருப்பாங்களாம். அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து இன்னைக்கு காலையில நான் காட்டுக்கு போறாருன்னு தெரிஞ்சிச்சு, அந்த டைம் வந்துச்சுன்னா யசோதா வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்களாம். சோ அந்த மாதிரி அந்த பாசம், அந்த அது என்ன சொல்லுவாங்க, வாட்சல்ய ரசம்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அந்த பாசம் வந்து ரொம்ப தூய்மையானது. அந்த தூய்மையான ஒரு பக்தி அந்த பக்தர்களுக்கு எப்படி வருது அப்படின்னா அவங்க வந்து கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணர் பக்தர்களுக்கும் சேவை செஞ்சனால வருது. ஆனா சில பிரபுபாத் சொல்றாரு, அந்த தூய்மையான பக்தி வந்து எல்லா ஆத்மாவுக்கும் வரும் கண்டிப்பா. ஆனா அதுக்கு நாம என்ன பண்ணணும், ஈஸியா எளிமையான வழி, தூய்மையான பக்தி, அந்த தூய்மையான அன்பு, முற்குணங்களுக்கும் அப்பாற்பட்ட அந்த அன்பு நமக்கு வேணும் அப்படின்னா நாம வந்து இந்த முற்குணங்கள் உடைய கலப்படம் இல்லாத அன்புங்கிறது இந்த உலகத்துல இப்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஒரு ஆண் ஒரு விருப்பப்பட்ட ஒரு பெண்ணை விரும்புறார் அப்படின்னா அவருக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதனால அந்த அன்பு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு என்னது தமோ குணமுடைய கலப்பிடம் இருக்கும், ரஜோ அப்புறம் சத்துவம், இந்த 3 கலப்பிடமும் அந்த அன்புல கண்டிப்பா இருக்கும். ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கும். ஆனா ஒரு பக்தர், ஒரு தூய்மையான பக்தர் கிருஷ்ணன் மேல ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த தூய்மையான பக்தியில அந்த அன்பு வைக்கிறாரு. அது வந்து முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டது. சோ அந்த மாதிரி பரிசுத்தமான அந்த அந்த ஒரு அந்த ஒரு காதல், அந்த ஒரு அன்பு, அந்த பாசம் வந்து அந்த பக்தி மூலியம் வரும். அதற்கு நாம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நாம ஜெபம் செஞ்சா அந்த தூய்மையான பக்தி நமக்கு எளிமையா வரும் அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதரும் சரி, ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியா அப்புறம் சங்கராச்சாரியா எல்லாருமே சொல்றாரு என்ன அப்படின்னா, இந்த கலியுகத்துல நாமத்தை சொல்லுங்க, அதுதான் வந்து தூய்மையான பக்தி வரும். தூய்மையான பக்தர்கள் தூய்மையான பக்தியில அது வந்து முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டது. அதுல வந்து தமோ ரஜோ சத்துவம் அப்படிங்கிற அந்த குணங்களுடைய கலப்பிடம் கிடையாது. ரைட். சோ இதுதான் பக்தி, இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எந்த கோயிலையுமே யாருமே சொல்லி தரது கிடையாது இல்லையா. நம்ம போவோம், கூட்டம் அதிகமா இருந்ததுன்னா நம்ம ஒரு விஐபி பாஸ் எடுப்போம், போய் நம்ம தர்ஷன் பார்த்துட்டு நம்ம வந்துருவோம். ரைட். ஆனா இந்த பக்தி எப்படி பண்ணணும் அப்படிங்கறது நம்ம சாஸ்திரம் படிச்சாதான் நமக்கு தெரியும். ரைட். சோ பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு சாஸ்திரத்துல இந்த 9 வகையான பக்தி சொல்றாரு. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம். சோ அந்த மாதிரி இந்த பக்தி எப்படி பண்ணணும், இந்த பக்தியோடைய முக்கியமான விஷயங்கள் என்ன, அந்த பக்தியை வழிகாட்டுறது எப்படி, யாருக்கிட்ட நம்ம போய் நம்ம அந்த பக்தியை கேட்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் இந்த மாதிரி படிச்சாதான் நமக்கு தெரியும். அது வந்து பக்தரோட வழிகாட்டுதல படிக்கணும். ரைட். இல்லைன்னா இன்னைக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் யாரும் சொல்லி தர மாட்டாங்க. கிருஷ்ண பக்தி இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இன்னைக்கு எல்லாருமே வந்து ரொம்ப அன்னெசரியா ஒரு தேவையில்லாத தற்காலிகமான விஷயங்கள்ல தான் நம்மளுடைய மனத்தை ரொம்ப ஈடுபடுறோமே தவிர நம்ம பக்தியை பத்தி நம்ம ஈடுபடுறது கிடையாது. இந்த பக்தி எப்படின்னா இந்த ஜென்மத்துல, இந்த மனித ஜென்மத்துல நம்ம எவ்வளவு பண்றோமோ இந்த பக்தி மறுபடியும் அடுத்த ஜென்மத்துல இந்த பக்தி கண்டினியூ ஆகும். எங்க விட்டோமோ அது கண்டினியூ ஆகும். அதுல இருந்து மறுபடியும் தொடரும். இந்த பக்தி வந்து நிரந்தரமானது, உன்னதமானது. இது வந்து லாஸ் கிடையாது, என்னைக்குமே இது கம்மி ஆகாது. சோ இந்த உடல்ல இருந்து இந்த ஆத்மா போகும்போது நம்ம கூட இருக்க இந்த எதுவுமே வர, இந்த உடலே வராது, இந்த பக்தி மட்டும்தான் கூட வரும். ரைட். சோ உத்தவர் சொல்றாரு, கிருஷ்ணர் பக்தி பண்ணாதவங்க எல்லாமே ரொம்ப மனக்கவலையோட இருப்பாங்க.
அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணர் யாரெல்லாம் மனக்கவலையோட சோர்ந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து தப்பு பண்றாங்கன்னு அர்த்தம். அவங்க ஏன் தப்பு பண்றாங்கன்னா அவங்களுக்கு அவங்க பகவத்கீதை படிக்கல, பக்தினா என்னன்னு தெரியாது, கிருஷ்ணர் வந்து முதல் கடவுள்னா என்னன்னு தெரியாது, நான் ஒரு ஆத்மான்னு தெரியாது, நான் ஒரு உடல் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு ரொம்ப கவலையும் நோயும் சோர்வும் ரொம்ப அதிகமா இருக்கும். ரைட்? ஆனா எப்பவுமே ஒரு பக்தன் வந்து ஒரு உண்மையை ரசிக்கணும், ஒரு சாஸ்திரத்தை ரசிக்கணும். ரைட்? அப்படிதான் அவங்க இருப்பாங்க. உண்மை என்ன? நான் வந்து ஐ ஆம் நாட் த பாடி, ஐ ஆம் த சோல். நான் வந்து இந்த உடல் கிடையாது, நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிறத உண்மை. இந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒரு நித்தியமான ஒரு நிரந்தரமான ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவை எப்படி நான் புதுப்பிச்சுக்கிறேன்னா அது கிருஷ்ண பக்தி உணர்வு மூலியமா நான் புதுப்பிச்சுக்கலாம். கிருஷ்ண பக்தி உணர்வை நான் எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படின்னா, நான் வந்து ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அந்த மகாமந்திரத்தை சொல்லணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்காங்க டெவோட்டிஸ், பக்தர்கள். இதை நம்ம செய்யணும். இதை விட்டுட்டு நான் அதெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு டைம் இல்லை, அப்படி இப்படி நம்ம நேரம் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு ஒரு நாள் ஒரு நேரம் வரும், அந்த நேரத்துல நாம இந்த உயிரை விட்டு இந்த உடலை விட்டு போக வேண்டியதா இருக்கும். ரைட்? இப்ப நம்ம ஒரு ஆஸ்பத்திரி போனோம்னா அந்த டாக்டர் வந்து உங்களுக்கு உடல் நிலையில ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு இந்த வியாதி இருக்கு, நீங்க சுகர் சாப்பிடக்கூடாதுன்னா சுகர் சாப்பிடக்கூடாது. அதை விட்டு நான் சுகர் எப்படி வேணாலும் சாப்பிடுவேன், என்ன யாரும் டாக்டர் சொல்றது, அவருக்கு என்ன வேணா படிச்சுட்டு வந்தா எல்லாம் தெரியுமா அப்படின்னு நம்ம சுகர் நிறைய அடிச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. சோ அப்ப என்ன ஆகும்? சீக்கிரம் நம்மளுடைய உடல்ல இருக்கிற உறுப்புகள் எல்லாமே கெட்டு போயிடும். சுகர் அதிகமாச்சுன்னா உடல்ல என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் கிட்னி காலி பண்ணிடும். கிட்னி போச்சுன்னா ரத்தம் வந்து சுத்தம் பண்ண முடியாது. ரைட்? இந்த அசுத்த ரத்தம் போய் மத்த எல்லா உறுப்புகளையும் ஸ்பாயில் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் கண்ணு போயிடும், கிட்னி போயிடும். சுகர் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ இந்த மாதிரி மருத்துவர் ஒரு டாக்டர் சொல்றாருன்னா அதை ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரிதான் நம்மளுடைய பக்தர்கள் ஆச்சாரியர்கள் இவங்கெல்லாம் சொல்லும் போது நாம வந்து அதை ஒத்துக்கணும். இப்ப கிருஷ்ணர் பத்தி அர்ஜுனர் சொல்றாரு, கிருஷ்ணர் வந்து முதல் கடவுள். சோ பரபிரம்ம பரந்தாம பவித்ரம் பரம பவான் சொல்றாரு. சோ அதை நாம அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிட்டு அர்ஜுனர் என்ன பக்தி பண்றாரோ இந்த பகவத்கீதையில அவர் எப்படி வந்து தத் விதி பிரதிபானேன பரிபிருஷ்ணேன சேவையான்னு சொல்றாரு. சோ நாம ரொம்ப என்ன சொல்றது, ஹம்பிள்ங்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இந்த பக்திய ரொம்ப அடக்கமா ஒரு பக்தரோட வழிகாட்டுதல நமக்கு கேள்வி இருந்தால் நம்ம கேட்டு நாம ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். இந்த கிருஷ்ண பக்திங்கிறது கஷ்டம் கிடையாது. நாம ரீசெண்டா கூட நம்ம நியூஸ் எல்லாம் பார்க்கலாம், ஒரு பக்தின்னு சொல்லிட்டு அவங்க போய் கோயில வரிசையா உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க தலையில ஒரு பெரிய தேங்காய் எடுத்து உடைக்கிறாங்க. ரைட்? அதுக்கப்புறம் அவங்களுடைய உடம்புல வந்து கொக்கியெல்லாம் போட்டு தொங்க விட்டு அவங்கள ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அப்படியே வந்து தொங்க விட்டு அப்படியே வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து பக்திங்கிற பேர்ல பெரிய ஒரு அயன் ராட் எடுத்து இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் ஒரு 10 அடி இந்த பக்கம் 10 அடி அயன் ராட்ல குத்தி வச்சிருக்காங்க. அப்புறம் நாக்குல குத்திக்கிறாங்க. அப்புறம் நெருப்புல நடக்கிறாங்க. நெருப்பை வந்து ஒரு சட்டியில கட்டி அந்த நெருப்பை வந்து கையில வைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் இந்த கலியுலகத்துல பக்திங்கிற பேர்ல செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பகவத்கீதையில கிருஷ்ணர் அந்த மாதிரி எல்லாம் சொல்லவே கிடையாது. கிருஷ்ணர் சொல்றது ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, என்னோட நாமத்தை சொல்லு, என்னை எப்பயுமே நினைச்சுக்கிட்டே இரு. நீ நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கால அப்படிங்கிற ஒரு டைம், அந்த கால சமம் ஏவன் சொல்ற அந்த பர்டிகுலர் டைம்ல உனக்கு உயிர் போகும் பொழுது இந்த உடலை விட்டு நீ என்ன நினைக்கலன்னா கூட நான் வந்து நினைச்சுட்டே இருப்பேன், நான் வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுன்னு சொல்றாரு பகவத்கீதையில. ரைட்? சோ கிருஷ்ணன் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி நினைச்சே இருக்கணும்னா நாம வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நம்ம சொல்லணும், கிருஷ்ண நாமத்தை சொல்லணும். ரைட்? இப்ப ஆன்மீக வாழ்க்கையில நமக்கு வந்து எப்பயாவது குழப்பம் வந்துச்சுன்னா இந்த 3 விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்ணணும் சொல்றாங்க. ஒண்ணு வந்து சாஸ்திரம் டாப் மோஸ்ட், அதுக்கப்புறம் குரு, அதுக்கப்புறம் பக்தர்கள் சாதுக்கள். இப்ப ஆன்மீக வாழ்க்கையில நமக்கு ஒரு குழப்பம் வரும் பொழுது சாஸ்திரத்தை நம்ம போய் படிக்கும் பொழுது சாஸ்திரம் உண்மை சொல்லும், பொய் சொல்லாது. குரு வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, குரு வந்து சாஸ்திரத்தை சொல்றத அவர் ரிப்பீட் பண்ணுவாரு. சாதுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, குருவும் சாஸ்திரமும் சொல்றத அவங்க எப்பயுமே அதை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. சோ இந்த
சாஸ்திரம் சொல்றதை நம்ம ரெஃபர் பண்ணலாம், குரு என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம், சாதுக்கள்கிட்ட நம்ம போய் பேசலாம். இவங்க 3 பேர்த்துக்கிட்டையும் நாம அந்த உண்மையை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுல இப்ப சாஸ்திரம் சொல்றது ஒரு மாதிரி இருக்கு, குரு சொல்றது மாதிரி இருக்குன்னா அந்த குருவை நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பக்தர்கள் சாஸ்திரம் சொல்றதையும் குரு சொல்றதையும் விட்டுட்டு வேற ஏதாவது சொன்னாங்கனாலும் அதையும் ரிஜெக்ட் பண்ணலாம். அவங்க சரியான முறையில அவங்க கத்துக்கலன்னு அர்த்தம். ரைட்? சோ நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில குழப்பம் வரும்பொழுது இந்த 3ஐயும் நாம கண்டிப்பா ரெஃபர் பண்ணணும். சோ ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு டாப் மோஸ்ட் ஸ்லோகம் இருக்கு. கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ணர் தான் முதல் கடவுள்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த உண்மைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது கேட்டு தெரிஞ்சுக்கல அப்படின்னா நாம அறியாமையில நமக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் நாம பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆதி சங்கராச்சாரியும் மூடர்கள் மாதிரி நாம வந்து ஒரே செகண்ட். ரைட். சோ நம்ம மூடர்கள் மாதிரி நாம வந்து எதுவும் தெரியாம அறியாமையில தவறுகள் செய்யக்கூடாது. நான் ஒருத்தர் வந்து தவறு செய்யறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளவா அறிவு இல்லை. அறிவு நம்ம வளர்த்துக்கணும். அறிவு வளர்த்துக்கணும் அப்படின்னா ஆன்மீக அறிவுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம ஈடுபடுத்திக்கணும். நம்ம பகவத்கீதை சாஸ்திரத்தை படிக்கும் பொழுது நமக்கு பலவிதமான உண்மைகள் தெரிய வரும். ரைட்? இது ராஜ வித்யா அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணர் ராஜ வித்யா, ராஜகுகியம், இதுதான் ராஜ வித்யா. ராஜகுகியம்னா இது டாப் மோஸ்ட் சீக்ரெட். சோ சஞ்சயா சொல்றாரு இந்த பகவத்கீதையை பத்தி, இந்த மகாபாரதத்துல இதை சொல்லும் பொழுது கிருஷ்ணர் அர்ஜுன்கிட்ட நடந்த அந்த டயலாக் சொல்லும் பொழுது சஞ்சயா சொல்றாரு திருதராஷ்டிரர்கிட்ட, என்னோட உடம்புல இருக்கிற ரோமங்கள்லாம் சிலிர்த்து போச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப உன்னதமான ஆனந்தமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு பேரானந்தத்தை என் வாழ்க்கையில நான் வந்து பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாரு சஞ்சயன். ரைட்? சோ நம்ம எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ஒரு ஆனந்தம் கண்டிப்பா வரும் இந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்கும் பொழுதும், கிருஷ்ணனை பத்தி படிக்கும் பொழுதும். ரைட்? சோ கிருஷ்ணர் வந்து எல்லாத்துடைய ஆத்மா கூட இருக்காரு, நம்ம கூட எல்லாமே இருக்காரு கிருஷ்ணர். சோ இப்ப வந்து ஒரு மாம்பழ சீசன். இந்த மாம்பழ சீசன்ல எனக்கு ஒரு அருமையான ஒரு கதை ஞாபகம் வருது கிருஷ்ணரை பத்தி. ஒரு இந்தியன், நான் சொன்னான்னு தெரியல இதுக்கு முன்னாடி, ஒரு இந்தியன் ஃபேமிலி ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகும்போது மேங்கோ வாங்கிட்டு போயிருக்காங்க, இந்த மாம்பழம் வாங்கிட்டு போயிருக்காங்க. இந்த மாம்பழம் வாங்கிட்டு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு கோயிலு போய் அந்த கோயிலுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா அது கொஞ்சம் ரா மேங்கோ. இந்த பூஜாரி வாங்கி என்ன பண்ணிட்டாரு, ஒரு கபோர்ட்ல வச்சுட்டாரு. இந்த மேங்கோவை வந்து கிருஷ்ணருக்கு படைக்கல. அங்க ஒரு ஜெகநாதர் கோயில், இது ரொம்ப யூரோப்பியன் கண்ட்ரில எங்கேயோ இருக்கு இந்த கோயில். இந்தியாவுல ஒரு சின்ன ஒரு டவுன்ல ஒரு மாதாஜி இருக்காங்க. சோ நம்ம அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த வயதான அங்க மாதாஜி என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வீட்டுல ஜெகநாதர், பலதேவர், சுபத்ரர், ஜெகநாத் பூரியில் இருக்கிற அந்த கிருஷ்ணரை வீட்டுல வச்சு அவங்க உபசரிக்கிறாங்க. அவங்க டெய்லி வழிபாடு செய்யறாங்க. அவங்களுடைய கனவுல வந்து இந்த ஜெகநாதர் வந்து, எனக்கு இந்த மாங்காயை வந்து இவங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாரு. இவங்க போய் என்னடா இப்படி சொல்றாரு கிருஷ்ணர் கனவுல வந்து சொல்லிட்டு இவங்க போய் அவங்களுடைய சமையல் அறையில எல்லாமே தேடுறாங்க. ஆனா அந்த மேங்கோ வந்து நம்ம வீட்லயே மேங்கோவே இல்லையே. உடனே மறுபடியும் அடுத்த நாள் காலையில, கிருஷ்ணா என்ன எதுவும் மேங்கோ எதுவும் வாங்கிட்டு வரல, மாம்பழம் என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேன்னா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த நாள் தூங்க போறாங்க. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, ஜெகநாதர், நீங்க எந்த தப்பும் செய்யல, நீங்க நீ நல்லாதான் பாத்துக்கிறீங்க, நான் வந்து இந்த பர்டிகுலர் தேசத்துல இருக்கேன், இங்க எந்த பக்தர்கள் வந்து இந்த பூஜாரி வந்து மாங்காய் எடுத்து வச்சிருக்காரு, ஒளி வச்சிருக்காரு, என்ன கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு பக்தர்கள் வந்து மாம்பழம் வந்து இவங்க கிருஷ்ணருக்கு வந்து நைவேத்தியம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் தேசத்துல இருக்கிற அந்த யூரோப்பியன் கண்ட்ரில இருக்கிற அந்த போன் நம்பர், இந்த பேக் டு காட் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வரும், மேகசின், இஸ்கான் இருந்து. அந்த புத்தகத்துல கடைசி பக்கத்துல பார்த்தோம்னா அவங்க வந்து இந்த ஒவ்வொரு நாட்டுல இருக்கிற இந்த இஸ்கான் சென்டர்ஸ், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய கோயில்களுடைய போன் நம்பர் இருக்கும். இந்த டெவோட் என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு கோயிலுக்கும் போன் பண்ணி, இந்த மாதிரி உங்களுடைய கோயில்ல
நீங்க மாம்பழம் வந்திருக்கு, நீங்க அதை வந்து நைவேத்தியம் பண்ணாம இருக்கீங்களான்னு ஃபோன் பண்ணி கேக்குறாங்க. அப்புறமேலு ஒரு கோயில பிடிச்சிட்டாங்க. அங்க சொல்றாங்க, பூஜாரி சொல்றாங்க, ஆமா எங்க ஒரு பக்தர் வந்து கொண்டாந்தாங்க, அந்த மாம்பழம் ராவா இருக்கு, அதனால நான் வந்து நைவேத்தியம் பண்ணாம வச்சிருக்கேன் அப்படின்னு. இல்ல அது ரொம்ப தப்பு. நீங்க ஃபர்ஸ்ட் போய் அந்த மாம்பழத்தை எடுத்து ஜெகநாதருக்கு நீங்க வந்து ஆஃபர் பண்ணுங்க, நைவேத்தியம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. உடனே ஒரு பக்தர் போய் என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு இந்த பூஜாரி என்ன பண்ண உடனே ஆஃபர் பண்ணிட்டாரு. ஆனா இவங்க அப்ப அந்த காலத்துல மீன்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம். அப்ப வந்து அவ்வளவு டெலிபோன் மொபைல்லாம் கிடையாது. இவங்க போய் ஒரு எஸ்டிடி பூத்ல ஐஎஸ்டி கால் போட்டு தான் பேசணும். அது ஐஎஸ்டி கால்னா எவ்ரி 5 செகண்ட்ஸ் என்னமோ அந்த ரேட் வந்து டபுள் ஆகிட்டே இருக்கும். அதனால இவங்க டக்குன்னு போனை வச்சுட்டாங்க. மறுபடியும் இவங்களுக்கு வந்து தெரியல இவங்க வந்து மாம்பழத்தை ஆஃபர் பண்ணுனாங்களா இல்லையா அப்படின்னு. மறுபடியும் அன்னைக்கு நைட்டு வந்து கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க, ஜெகநாதர்கிட்ட, உங்களுக்கு அந்த மாம்பழம் வந்துச்சா என்னன்னு தெரியல, எனக்கு ஒரே கவலையா இருக்கு அப்படின்னு. உடனே வந்து அன்னைக்கு நைட்டு வந்து கனவுல ஜெகநாதர் சொல்றாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத, அந்த மாம்பழம் எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜெகநாதர் சொல்றாரு. மறுபடியும் அடுத்த நாள் போய் ஃபோன் பண்ணி கேக்குறாங்க, அந்த மாம்பழம் நாங்க ரா மாம்பழம் நினைச்சோம், அந்த ரா மேங்கோன்னு நினைச்சோம், அந்த மாம்பழத்தை நாங்க ஆஃபர் பண்ணி எல்லா பக்தர்களுக்கு கொடுத்தோம், எல்லாருமே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு சுவையான ஒரு மாம்பழத்தை எங்க வாழ்க்கையில சாப்பிட்டது இல்லைன்னு, எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பக்தர்கள் வந்து சொன்னாங்க. உடனே உடனே வந்து அந்த அந்த டெவோட்டிஸ் வந்து அந்த பூஜாரி சொல்றாரு, நான் எங்களை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஜெகநாதருக்கும் பலதேவருக்கும் சுபத்ரை அப்படின்னு சொல்லி சுபத்ரா அம்மாவுக்கும் 3 பேருக்கு நாங்க சேர்ந்து ஒரு பிளேட்டு தான் நாங்க வந்து பிரசாதம், அந்த போகா அந்த நாங்க வந்து அவங்களுக்கு கொடுப்போம். இதுக்கப்புறம் நாங்க அவங்க 3 பேர்த்துக்குமே தனித்தனி பிளேட்ல நாங்க வந்து நைவேத்தியம் பண்றோம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ இது எது சொல்றேன்னா, நாம இந்த கிருஷ்ண பக்தி வந்து ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கூடாது. நம்ம ஒரு சின்ன விஷயம் செஞ்சாவே கிருஷ்ணர் வந்து அது திருப்பி மறுபடியும் அதுக்கு ரெசிப்ரோகேஷன்னா என்ன, அது நம்ம திருப்பி நமக்கு வந்து கிருஷ்ணர் வந்து ரெசிப்ரோகேட் பண்ணுவார். நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்குமே இந்த பக்தியில அவர் திருப்பி நமக்கு கொடுப்பாரு. 100 டைம்ஸ் 1000 டைம்ஸ் கொடுப்பார். ஸோ அந்த மாதிரி இந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரசமா இருக்கிற விஷயம். ரொம்ப ரொம்ப ஒரு வெரி டீப் இந்த ரிலேஷன்ஷிப், இந்த உணர்வு வந்து, இந்த உறவு வந்து ரொம்ப நித்தியமான உணர்வு, நித்தியமான உறவு இந்த பக்தி அப்படிங்கிறது. இது எல்லா ஆத்மாக்களுக்கும் ரைட், அந்த கடமை இருக்கு. அது அவங்க எல்லாருமே ரைட்ஸ் இருக்கு இந்த இந்த ஒரு உறவை புதுப்பிச்சுக்கிறதுக்கு. அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அந்த ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மகாமந்திரத்தை டெய்லி நம்ம சொல்றதுனாலையும், இந்த பகவத்கீதையை நம்பிக்கையோட படிக்கிறதுனாலையும் கண்டிப்பா நம்மளால கிருஷ்ணர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் இந்த பக்தியை நாம மிக சிறப்பா செய்ய முடியும். ஸோ நான் இங்க ஸ்டாப் பண்றேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், இல்லை யாராவது நீங்க ஆட் பண்ண விரும்பினாலும் ஆட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா, ஹரி ஓம் தத் சத். ஸோ எனி கமெண்ட், யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. கிருஷ்ணா மாதா. கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது பிரபு. பக்தி 9 டைப்ஸ் ஆஃப் பக்தின்னு சொன்னீங்க பிரபு. அது 9 டைப் ஆஃப் பக்தி என்னெல்லாம்? பிரகலாத் மகாராஜ் வந்து ஸ்ரீமத் பாகவத்துல சொல்றாரு மாதாஜி. அதாவது என்ன சொல்றாருன்னா, நாம இந்த பக்தி வந்து சின்ன வயசுல இருந்தே பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சோ இது வந்து யாருக்கு சொல்றாருன்னா, அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஷ்யம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம் சொல்லிட்டு இந்த 9 வகையான பக்தி சொல்றாரு. சோ சரவணம்னா நாம வந்து கேட்கறது. இப்ப நம்ம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜபம் பண்ணி கேட்கறதும் ஒரு சரவணம், பகவத்கீதை படிக்கிறதும் ஒரு சரவணம். இப்ப நம்ம பரீட்சித் மகாராஜ் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து பேசினாரு. சுகதேவ் கோஸ்வாமி வந்து பரீட்சித் மகாராஜ் கிட்ட சுகதேவ் கோஸ்வாமி பேசினாரு, அதுவும் சிரவணம். இப்ப வந்து நம்ம அர்ஜுனர் கிருஷ்ணர் அவங்க பேசுறாங்க இல்லையா, அர்ஜுனர் கேட்கிற அதுவும் சிரவணம். ஸோ இதெல்லாம் சிரவணம் வரும். கீர்த்தனம், நாம ஜபம் பண்றது, தேவோடிஸ் எல்லாம் சேர்ந்து சாண்ட் பண்றது, கிருஷ்ணருடைய குளோரிஸை வந்து கீர்த்தனம் பண்றது,
ஸ்மரணம், கிருஷ்ணரை பத்தி எப்பயுமே ஸ்மரணம் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. அவருடைய லீலைகள், அவரோட பண்ணின பல விதமான பாலிய லீலைகள். ஸோ அவருடைய அவருக்கும் பக்தர்கள் கூட இந்த நிறைய இந்த பாகவத்துல நிறைய வரும். ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து பகவத்கீதை, கிருஷ்ணரே பேசுனது பகவத்கீதை. ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணருடைய பக்தர்கள் கிருஷ்ணரை பத்தி பேசுறது தான் பாகவதம். ஸோ பாகவத்துல ரொம்ப நிறைய பாஸ்ட் டைம்ஸ் இருக்கு, நிறைய கதைகள் இருக்கு. ஸோ அதை பத்திலாம் நம்ம படிச்சு அவங்க கிருஷ்ணரை பத்தி நினைச்சுட்டே இருக்கிறது ஸ்மரணத்துல வரும். ஸோ பாத சேவனம்னா இப்ப பார்த்தோம்னா எப்பவுமே வந்து ஹனுமான் வந்து லார்ட் ராமோட லோட்டஸ் ஃபீட்லயே இருந்து சேவை செஞ்சுட்டே இருப்பாரு. கிருஷ்ணருக்கு வந்து பாதத்தை சேவை செய்யறது. ஸோ அர்ச்சனம், வர்ஷிப் பண்றது, கிருஷ்ணருடைய விக்கிரகமோ ஒரு போட்டோவோ வச்சு வீட்டுல நம்மளால முடிஞ்ச வாட்டரோ இல்ல ஒரு நெய்வேத்தியம் நம்ம சமைச்ச உணவை வந்து கிருஷ்ணருக்கு ஒரு துளசி வச்சு கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி அந்த சில மந்திரங்கள்லாம் இருக்கு. இல்லைன்னா நம்ம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் 3 தாட்டி சொல்லி கிருஷ்ணருக்கு நாம வந்து அவரு வந்து நம்மளுடைய லைக் இஸ் வாட்சலி ரசா கிருஷ்ணரை வச்சு நாம அவருக்கு உணவு படைக்கிறது வந்து ஒரு அம்மா இருந்து ஒரு பேரண்டா இருந்து நம்ம பண்றலாம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அர்ச்சனம்ல வரும். அதே மாதிரி வந்தனம், ப்ரே பண்ணலாம், கிருஷ்ணர்கிட்ட நம்ம எப்பவுமே ப்ரே பண்ணலாம், அதுவும் ஒரு வகையான பக்தி. அப்புறம் தாஷ்யம், நம்ம கிருஷ்ணருக்கு வந்து ஒரு தொண்டனா இருந்து ஒரு பக்தனா இருந்து ஒரு சர்வெண்டா இருந்து சேவை செய்யறது, பக்தி தொண்டுல கிருஷ்ணருடைய பக்தர்களுக்கு நம்ம சேவை செய்யறது. அப்புறம் சாக்கியம், கிருஷ்ணருக்கு வந்து நண்பரா இருக்கிறது. நண்பரா வந்து இப்ப வந்து அர்ஜுனர் வந்து சாக்கிய பாவத்துல சேவை செஞ்சாரு. ஸோ அந்த மாதிரி ஆத்ம நிவேதனம், முழு சரணாகதி அடைகிறது. கிருஷ்ண பக்தி எல்லாம் தெரிஞ்சவங்க முழுசா சரணாகதி அடைவாங்க கிருஷ்ணர்கிட்ட. அவருடைய பாடி, சோல், மைண்ட் எல்லாத்தையும் ஃபுல்லாவே கிருஷ்ணன் டெடிகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் நான் உங்களோட ஒரு அவுட்லைன் சொன்னேன். இந்த மாதிரி 9 டைப் ஆஃப் டிவோஷன் சர்வீஸ் வந்து பிரகலாத் மகாராஜ் வந்து ஸ்ரீமத் பாகவத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ் மாதாஜி. சரி, ரொம்ப நல்லா இருந்தது பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. பிரபுஜி, எல்லா கிளாஸ் முடியும் போது ஒரு ஸ்டோரி சொல்லி முடிச்சிங்கன்னா ஈக்குவல் டு திங்க் அந்த கதையை வச்சு அந்த ஸ்லோகாஸ் ரிலேட் பண்ணி வச்சுப்போம் பிரபு. ஆக்சுவலா அந்த மாதிரி. சரி மாதாஜி, கண்டிப்பா ட்ரை பண்றோம். அந்த மேங்கோ ஸ்டோரி கூட ரொம்ப நல்லா இருந்தது. இது உண்மை. ஆக்சுவலா இது வந்து போய் கிடையாது, உண்மையா நடந்தது. ஆக்சுவலா அவரு எங்கேயோ ஒரு நாட்டுல இருக்காரு. ஆனா அவர் சின்சியரா வர்ஷிப் பண்ற ஒரு பக்தர்கிட்ட எனக்கு மேங்கோ ஆஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க, பண்ண சொல்லு அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஸோ கிருஷ்ணர் அப்படிதான் அவர் வந்து ரெசிப்ரோகேட் பண்ணுவார். நாம அவர் மேல உண்மையான அன்பு வச்சிருந்தோம்னா கண்டிப்பா அவர் நம்மளோட ரெசிப்ரோகேட் கண்டிப்பா பண்ணுவார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா, இல்ல வேற ஏதாவது ஆட் பண்ண விரும்புறீங்களா? So we'll stop here, Prabhu. Yes, so we'll sing Narasimha. So next week வந்து 8:30 கண்டினியூ பண்ணலாம் Prabhu. So maybe first weekங்கனால சில பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. நீ கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம 9 o'clock ஸ்டாப் பண்ணிக்கணுமா? இல்ல கரெக்ட் தான். 9:15 நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு क्वेश्चंस எடுத்துட்டு கரெக்ட்டா. Right, okay. We'll stop then. So we'll continue from 8:30 onwards, huh? Yes. Right, okay. So யாரா பாடுறீங்களா நரசிம்மா? நீங்களே பாடுங்க பிரபு. Right, Namaste Narasimhaya, Namaste Narasimhaya, Prahlada Latayine, Prahlada Latayine, Ranyakashi Purvashara, Ranyakashi Purvashara, Ranyakashi Purvashara, Silatantana Kalaye, Silatantana Kalaye, O Narasimha Parato Narasimha, Tu Narasimha Parato Narasimha, Yato Yato Yami Jato Narasimha, Yato Yato Yami Jato Narasimha,
श्री नरसिम्हा हृदये नरसिम्हा, श्री नरसिम्हा हृदये नरसिम्हा, नरसिंहमदीं शरणं प्रपद्ये, नरसिंहमदीं शरणं प्रपद्ये, तव करकमलवरे नागाम् अच्युतशृङ्गा, दलिता हिरण्यकशिपु दानववृन्दा, केशवधृता नरहरिरूपा, जय जगदीश हरे, जय जगदीश हरे, जय जगदीश हरे, अवतर कमलवरे नागा अच्युत शृंगा, ललिता हिरण्यकशिपु दानववृन्दा, केशवधृता नरहरिरूपा, जगदीश हरे, जय जगदीश जगदीश हरे, जय जगदीश हरे, जय नरसिंह दे, जय लक्ष्मी नरसिंह, जय अनंत दे, जय भक्ता प्रहलाद, अनंत कूट लक्ष्मी देव भगवान की जय, श्री भक्त प्रहलाद महाराज की जय, श्री प्रभुपाद की जय, अनंत कोटि वैष्णव की जय।